வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ் 2.0. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் திரைப்படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா இல்லையா? அப்படி புக் பண்ணிட்டீங்கன்னா எந்த தேட்டர் எந்த ஷோ அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட தேரஸ் பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. அது எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கூலி திரைப்படத்துடைய கதைக்களம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதே தெரியாம தான் இருக்கு. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கதையெல்லாம் போயிட்டு இருக்கு. நிஜமா படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியாம தான் இருக்கு. சோ எந்த மாதிரி கதை காலத்துல படம் இருக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சோ இப்ப இந்த கூலி திரைப்படத்தை பத்தி பயங்கரமா தியரிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? சோ அதுல டாப் 5 தியரிஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரீம் சினிமாஸ் 2.0 சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பத்தி போட்டுக்கிற பெரிய தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல எஸ்கே கேமியோ பண்றாரு அப்படிங்கிறது தான். ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆச்சு. எஸ்கே எல்லாம் பார்த்தா படத்துல கேமியோ பண்ண போறது கிடையாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது மதராசி திரைப்படத்துடைய ஒரு எக்ஸ்டெண்டட் கிளிம்ஸ் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. அதாவது கூலி திரைப்படம் ஓர தேட்டர்ஸ் எல்லாம் கூலி படம் ஸ்டார்ட் பண்ணும் போதோ அல்லது இன்டர்வெல்லையோ அந்த டீசரை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி அபிஷியலாவே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்றாங்க. இந்த மாதிரி பெரிய படம் வரும்போது இந்த டீசரை போட்டா இன்னும் படம் நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இதை வச்சுட்டு ஃபேன்ஸ் சோஷியல் மீடியால பாத்தீங்களா எஸ்கே இந்த திரைப்படத்துல கேமியா பண்ணிருக்காரு. அதனாலதான் இந்த கிளிம்ஸ் இந்த படத்துல போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் கோட் படத்துக்குமே நடந்துச்சு. கோட் படத்துல எஸ்கே கேமியா பண்றதே தெரியாம இருந்தது. சோ அதுக்கப்புறமா அதே மாதிரி அமரன் படத்தோட டீசருமே கூட கோட் படம் ஸ்டார்ட் ஆகும் போது போட்டாங்க. சோ அதே மாதிரி இந்த கூலி திரைப்படத்துல எஸ்கே கேமியா பண்ணிருக்காரு. அதனாலதான் இந்த மதரசு திரைப்படத்தை டீசர் போட போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரூமர் தான். சோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து அந்த படத்தை பத்தி போட்டுக்கிற ரெண்டாவது பெரிய தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு டைம் டிராவல் பிலிம் அப்படிங்கிறது தான். சோ இது ஆரம்பத்துல இருந்தே போயிட்டு இருக்கு. அதாவது படத்துல டீசர்ல படத்துல இந்த போஸ்டர்ஸ்ல அண்ட் படத்துல இந்த வாட்ச் எல்லாம் அதிகமா காமிக்கிறதுனால இந்த படம் ஒரு டைம் டிராவல் பிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்தை பாத்தீங்கன்னா எந்த விதமான ஃபேண்டசி விஷயங்களும் இருக்க போறது கிடையாது. வாட்ச் சம்பந்தப்பட்டு அதாவது லக்ஸரி வாட்சஸ்ல சம்பந்தப்பட்டு ஒரு கதை காலத்துல பார்த்தோன்னா இந்த படம் போக போகுது. சோ மத்தபடி படத்துல பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் கான்செப்ட்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆனா ஏதோ ஒரு சின்ன சைஃபை விஷயம் படத்துல இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த மூணாவது இந்த படத்தை பத்தி போயிட்டு இருக்கிற தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு இன்விசிபிள் மேன் கதையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆள் எல்லா கொலையும் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒரு விஷயத்தை தான் சத்யராஜ் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதை பத்தி நம்ம சேனல் நம்ம பேசியிருக்கோம். இந்த இன்விசிபிள் மேன் தியரியை பத்தி கிளியரா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம பேசியிருக்கேன். சோ அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. சோ அந்த மாதிரி தியரியுமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. நாலாவது படத்தை பத்தி போட்டுக்கிற தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எல்சியூக்குள்ள வருமா அப்படிங்கிறது தான். படத்துடைய கதையே என்ன அப்படிங்கிறது இன்னும் தெரியல. இதுக்குள்ள எல்சியூ வேற. லோகேஷே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு படம் எல்சியூ இல்லைன்னு. ஆனா நம்மளால விடுவாங்களா? எல்சியூ இல்லைனாலும் ஏதாவது ஒரு என்சியூ கனெக்ஷன் சின்னதா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க விக்ரம் திரைப்படத்துல காணா போன 2 கண்டெய்னர் இங்கதான் இருக்கு. ஆமீர் கான் முன்னாடி தான் இருக்கு. அந்த படத்துல விக்ரம் 30 வருஷமா அண்டர் கிரவுண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்க தேவாவும் 30 வருஷமா ஆஃப்லைன்ல இருக்காரு. இதுவெல்லாம் எல்சி கனெக்ஷன் இருக்க போது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எல்லாமே பாத்தீங்கன்னா தியரி தான், கன்ஃபார்ம்டா எடுத்துக்காதீங்க. அண்ட் ஃபைனலா படத்தை பத்தி போயிருக்கிற பெரிய தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல சூர்யா கேமியா பண்றாரு அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா படத்துல பாத்தீங்கன்னா ஆமீர் கான் தான் கேமியாவே பண்ணிருக்காரு. அவரே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சர்ப்ரைஸ் தான். இந்த மாதிரி நியூஸஸ்லாம் வெளியே வர மூவி டைம் பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமீர் கான் கேமியா பண்றாரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. சோ சொல்ல போனா ஆமீர் கானே பார்த்தா படத்துல சர்ப்ரைஸ் தான். சோ இதுல இவங்க எஸ்கேங்கிறாங்க, சூர்யாங்கிறாங்க, லோகேஷே கூட வெளில யோசிக்க மாட்டாரு போல. சோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. கூலி திரைப்படத்தை பத்தி போட்டு இருக்கிற டாப் 5 தியரிஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். சோ இந்த படத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்ட பெரிய தியரி எது இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்சோ இந்த தியரிஸா நம்பிட்டு நீங்க படத்துக்கு போகாதீங்க. இந்த மாதிரி பெரிய எக்ஸைட்மெண்டோட படத்துக்கு போகாதீங்க. சோ ஒருவேளை படத்துல இதெல்லாம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுக்கும். அதனால இவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மண்டைக்குள்ள ஏத்தாம நார்மலா போய் படம் பாருங்க. கண்டிப்பா படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த தியரிஸ் பத்தி இந்த படத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.